த்ரிஷா மயிரை பிடுங்கணுன்னா இவங்களுக்கெல்லாம் தூக்கமே வராது போல். என்னடா இவ்வளோ கோபமாக பேசுகிறா அப்படின்னு பார்க்குறீங்களா? எப்போ பார்த்தாலும் ஒரு நடிகை அப்படின்றதுக்காக, ஒரு முன்னணி நடிகை அப்படின்றதுக்காக எப்போ பார்த்தாலும் அவங்கள இழுத்து குளிர் காயறதே வந்து இவங்களுக்கு பல பேருக்கு வந்து வேலையாக போச்சு. முன்னாடி மன்சூர் அலிகான் இப்படி தான் வந்து த்ரிஷாவை வந்து ஒரு அவதூறாக பேசி கடைசியில் மன்னிப்பு கேட்டார். இப்போ ஒரு அதிமுகவில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைக்கு வந்து த்ரிஷாவை எடுத்து இப்போ குளிர் காய்ச்சிருக்காங்க. அதாவது ஒரே நாளில் ஃபேமஸ் ஆகணும்னா இப்போ யார் டாப் நடிகையாக இருக்காங்களோ அவங்கள இழுத்து வச்சு பேசுனா நம்ம ஒரே நாளில் ஒரே நைட்டில் உபாமா ஆயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்க போல். யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்றத நீங்கள் கணிச்சிருப்பீங்க. ஏன்னா சோஷியல் மீடியாவில் இதுதான் இப்போதைக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. த்ரிஷாவை ஒரு ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, ஒரு வந்து மேற்கு ஒன்றிய செயலாளர், அதாவது சேலம் மாவட்டத்தில் மேற்கு ஒன்றிய செயலாளராக இருந்தவர். அவர் வந்து த்ரிஷாவை இழுத்து த்ரிஷா வந்து கூவத்தூருக்கு போனாங்க. த்ரிஷா 25 லட்சம் பணம் வாங்கினாங்க. கூவத்தூரில் கும்மி, அதாவது எம்எல்ஏக்கெல்லாம் கூடி கும்மி அடிச்சுட்டு இருக்கப்போ அவங்க வந்து அங்கே அந்த கூவத்தூருக்கு அழைக்கப்பட்டாங்க. இதுக்கு வந்து கருணாசும் காரணம், கருணாசு தான் கொண்டாந்து பல நடிகைகளை கொண்டாந்து மாமா வேலை பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து இப்போ பேசி ஒரே நைட்டுக்குள்ளே ட்ரெண்டிங் ஆகிட்டார். அவர் பேர் வந்து ஏவி ரவி. அவர் வந்து மேற்கு ஒன்றிய செயலாளராக இருந்திருக்காரு சேலத்தில். என்ன பிரச்சனை நடந்ததுன்றதை வீடியோக்குள்ளே பார்ப்போம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். என் இனிய தொழில் மக்களே வணக்கம். நான் விஸ்வா, விகேடி விஸ்வா. சரி, மேட்ருக்கு வரும். என்ன அப்படின்னா, கூவத்தூரில் 2017 ஏடிஎம்கே ஆட்சி வந்து யார் பிடிக்கிறது அப்படின்ற ஒரு போட்டி நடந்துச்சு. அதுக்கு வந்து எல்லா எம்எல்ஏயும் ஏடிஎம்கே எம்எல்ஏ எல்லா எம்எல்ஏயும் கூட்டு வச்சு சசிகலா அம்மா உத்தரவில் எடப்பாடி தலைமையில் ஆட்சி வந்து நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது நடந்தது. ஒரு கூவத்தூரில், அதாவது என்ன சொல்கிறது, உலகமே உற்று நோக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். கூவத்தூரில் என்ன நடந்தது, உள்ளே என்ன நடந்தது அப்படி யாருக்கும் ஒரு பெரிய ஹோட்டலுக்குள்ளார என்ன நடந்தது யாருக்குமே தெரியாது. அவ்வளோ எம்எல்ஏவும் உள்ள 110 எம்எல்ஏ நினைக்கிறேன், எல்லாருமே வந்து உள்ளதாக இருந்தாங்க. ஏன்னா ஜெயலலிதா அம்மா வந்து இறந்து போன டைமில் சசிகலாவுக்கு வந்து சசிகலா அம்மா இருக்காங்களா, அவங்க வந்து ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தலைமையில் தான் ஆட்சி நடக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நடந்தது. ஒரு பக்கம் ஓபிஎஸ் வந்து அப்போ வந்து முதல்வராக இருந்தார். ஸோ அந்த டைமில் வந்து இப்போ நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு தர்மம் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஜெயலலிதா அம்மா சமாதியில் உட்காந்து அவர் ஒரு பக்கம் போராட்டம் நடந்தாங்க. ஸோ எம்எல்ஏக்கள் வந்து நம்ம ஓபிஎஸ் பக்கம் போகக்கூடாதுன்றதுக்காக பேரம் பேசப்பட்டது. ஒவ்வொரு ஆளுக்கும் 1 கோடி அப்போ பேசிக்கிட்டு இருந்தாங்க. 1 கோடி, பல லட்ச ரூபா, பல கோடி ரூபா பணம், அது இல்லாமல் நகை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போது த்ரிஷா வந்து ஒரு எம்எல்ஏ வெங்கடாச்சலம் அப்படின்ற அப்போ எம்எல்ஏ இருந்தார், இப்போ எக்ஸ் எம்எல்ஏ அவர் வந்து எனக்கு வந்து பணமும் வேணும், எனக்கு வந்து த்ரிஷாவும் வேணும், எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி எடப்பாடி ஐயா கிட்ட கேட்டதாகவும், எடப்பாடி ஐயா அரேஞ்ச் பண்ணி 25 லட்ச ரூபா பணம் கொடுத்து கருணாஸை வச்சு த்ரிஷாவை வர சொன்னதாகவும், அந்த ஹோட்டலுக்கு வர சொன்னதாகவும், அவர் மட்டும் இல்லை, த்ரிஷா மட்டும் இல்லை, த்ரிஷாவோட இன்னும் சில நடிகைகள், துணை நடிகைகள்லாம் வந்ததாகவும், இது கருணாஸ் தான் ஏற்பாடு செஞ்சார் அப்படின்ற மாதிரி இந்த ஏவி ரவி அப்படின்றவர் நம்ம கலைஞர் டிவிக்கும் சன் டிவிக்கும் வந்து ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து இப்போ ட்ரெண்டிங் ஆகி போயிட்டுருக்கு. என்னடா பிரச்சனை அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது. வெங்கடாச்சலம் அவர் வந்து எம்எல்ஏ, ஏடிஎம்கே காலத்தில் எம்எல்ஏ இருந்தார். அவரும் சேலம் தான். இப்போ வந்து மாவட்ட செயலாளராக இருக்கார். சேலத்தில் மாநகர மாவட்ட செயலாளராக இருக்கார். அந்த வெங்கடாச்சலத்துக்கும் இந்த ஏவி ரவிக்கும் வந்து அரசியல் உள்பூசல் நிறைய நடந்துட்டு இருந்திருக்கு. அதாவது வெங்கடாச்சலம் வந்து நிறைய பேர்ட்ட காசு வாங்கிட்டு வேலை வாங்கி தரதா ஏமாத்திட்டதாகவும், இந்த ஏவி ரவியே வந்து எல்லாம் ஒரே கட்சி தான், ஏடிஎம்கே 2 பேரும் இருக்காங்க. அப்போ வந்து அந்த ஏவி ரவி வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 லட்ச ரூபா கொடுத்து ஏமாந்து போனதாகவும், இதை வந்து நிறைய கொள்ளடிச்சிட்டாங்க, ஒரு 1000 கோடிக்கு மேலே சொத்து வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்குள்ள கட்சிக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. 2 பேருக்கு ஈகோ ஆயிருக்கு. வெங்கடாச்சலம் வந்து எடப்பாடி கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண, எடப்பாடி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அவர் கட்சியிலேருந்து ஏவி ரவியை வந்து கட்சியிலேருந்து எந்த பொறுப்பும் கிடையாதுன்னு சொல்லி நீக்கிட்டாப்புல. இது நீக்கி 1 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், சில நாட்கள் ஆகுது. உடனே வந்து நேரடியாக யாரும் எதிர்த்துக்க முடியலன்னு சொல்லிட்டு எடப்பாடியை பற்றி கேவலமாக வந்து இந்த ஏவி ரவி வந்து பேசியிருக்காவில. எடப்பாடிக்கு அரசியல்னால் என்னென்னே தெரியல, என்னை கட்சி விட்டு நீக்க முடியாது, அதுக்கு நிறைய சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இவரு கூட்டு கலவாணின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. சரி, அது அவங்களுக்குள்ள அரசியல், அது அரசியல் மேட்ரு. அவங்களுக்குள்ளே என்ன அடிச்சிக்கிங்க, நாளைக்கு நீங்கள் கூடிக்குவீங்க, எல்லாம் பண்ணிப்பீங்க. அதுக்கு த்ரிஷா என்னையா பண்ணாங்க? த்ரிஷாவை வந்து அந்த கூவத்தூரில் கூப்பிட்டு, அதாவது இந்த வெங்கடாச்சலம் வந்து எனக்கு வந்து பணம் வேணும், அதாவது 4 கிலோவோ 10 கிலோ சொல்கிறாங்க, அது தெரியல, நகை கொடுத்ததாகவும், பணம் இல்லை நகையை வச்சுக்கன்னு சொல்லிட்டு ஒரு சேட்டு மூலிமா அந்த நகையை கொண்டு வந்து வெங்கடாச்சலத்துக்கு கொடுத்ததாகவும், அப்போ அது மட்டும் எனக்கு பத்தாது, நான் வந்து உங்கள் கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னா, ஓபிஎஸ் பக்கம் போகாமல் இருக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து த்ரிஷா வேணும், ஒரு நைட்டுக்கு எனக்கு த்ரிஷாவை கொண்டு வந்து கொடுங்க
அப்படின்னு சொன்ன மாதிரி இவரை பார்த்து இன்னும் சில எம்எல்ஏக்கள் வந்து எனக்கு அந்த நடிகை வேணும், இந்த நடிகை வேணும் கையை காட்டினதாகவும் எடப்பாடி ஐயா எல்லாருக்கும் பணம் கொடுத்து த்ரிஷாவுக்கு 25 லட்ச ரூபா பணம் கொடுத்து கருணாஸ் மூலயமா நடிகர் கருணாஸ் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் ஏடிஎம்கேல இருந்தாரப்போ அவர் மூலயமா ஆட்கள் அதாவது நடிகைகளையே வர வச்சு அந்த ஹோட்டலுக்கே வர வச்சு வந்து மற்ற வேலைகள் நடந்ததாகவும் வந்து இவர் வந்து இந்த ஏவி ரவி வந்து சொல்லியிருக்காரு. மனசாட்சியே இல்லாமல் சொல்லியிருக்காரு. கூவத்தூரில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்போது அந்த டைமில் 2017 இது நடந்த விஷயம். 2017 கூவத்தூரில் நடந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அதுவும் டிஎம்கே அப்போ வந்து எதிர்க்கட்சியாக இருந்தாங்க. அவங்க வந்து கண்குத்தி பாம்பாட்டம் சன் டிவிலேருந்து எல்லா டிவியுமே அந்த கூவத்தூர் அந்த ஹோட்டலுக்கு காம்பவுண்டு வெளியில் தான் வெயிட் பண்ணாங்க. யார் போகிறா யார் வரான்னு. அப்போ சோஷியல் 10-15 நாள் வந்து கூவத்தூர் தான் ஹெட்லைனு அப்படி இருந்துச்சு அந்த இடத்துல. அப்போ த்ரிஷா போயிருந்தாங்கன்னா எந்த மீடியாவுமா ஒரு ஃபோட்டோ கூடமா எடுத்துருக்க மாட்டேன். யார் கண்ணையும் சிக்காமல் என்ன பறந்து வந்து உள்ளே போயிட்டாங்களா த்ரிஷா? கொஞ்சம் கூட மனிதாபிமானமும் மனசாட்சியுமே இல்லாமல் இந்த ஏவி ரவி பேசியிருக்கிறது வந்து கடும் கண்டனத்துக்கு உள்ளாயிருக்கு. அவர் மன்னிப்பு இப்போ கேட்குறாரு, அது வேறு விஷயம். நான் வந்து த்ரிஷாவை பற்றி தப்பாக பேசுகிறேன், இப்போ எல்லாத்தையும் ஓப்பனாக பேசிட்டு த்ரிஷாவை பற்றி நான் பேசலை, மனம் மருந்தபடி பேசுகிறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. ஏன்னா முதல்ல சேரன் அவர் வந்து எக்ஸ் தளத்தில் வந்து கடும் கண்டனத்தை வந்து தெரிவித்தார். அப்புறம் வந்து நடிகர் சங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ செல்வமணி டைரக்டர் இருக்கார், அவர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தார். கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். இதெல்லாம் வெளில வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கண்டனம் தெரிவிக்க நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வீடியோலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. போட ஆரம்பித்தோடனே பயந்துக்கிட்டு தலைவர் வந்து இல்லை நான் த்ரிஷாவை பற்றி பேசுகிறேன், அவன் பேட்டி முடிஞ்சிட்டு சில விஷயம் கேட்டாங்க, யாரோ ஒருத்தர் சொன்னதை தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஆனால் அந்த பேட்டியில் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, நான் அங்கே தான் இருந்தேன், நான் வந்து கறி சாப்பிட்டு சரக்கு சாப்பிட்டு வந்துட்டேன், அதெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கணுமா. இது எந்த ப்ரூஃப்மே கிடையாது, ஆதாரம் எங்கே அப்படின்னு அவங்களே கேட்குறாங்க. அந்த வீடியோ பேட்டி எடுத்தவங்களே கேட்குறாங்க, அந்த நியூஸ் சேனலில் பேட்டி எடுத்தவங்களே கேட்குறாங்க, ஆதாரம் இருக்கா அப்படின்னு. அதில் நாங்களாம் போய் பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியும், ஒரு பொம்பளைகிட்ட போகிறத நாங்கள் பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி அசிங்கமான வார்த்தையெல்லாம் பேசியிருக்காப்புல. கொஞ்சம் கூட ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. தான் வளரணும் அப்படின்னா, நான் ஒரே நாளில் ஃபேமஸ் ஆகும்னா நான் யாரை வேணாலும் அசிங்கப்படுத்துவோன்ற மனநிலை எப்படியாப்பட்ட மனநிலை. இவங்கெல்லாம் எப்படி அரசியல் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் மக்களை நீங்கள் எல்லாம் பாருங்கள். எவ்வளோ கீழ்த்தரமாக போகணுமோ அவ்வளோ கீழ்த்தரமாக போய் ஒரு பொம்பளை வந்து அசிங்கப்படுத்தி பேசுறதுக்கு இவங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? ஒரு ப்ரூஃபே இல்லாமல் ஒருத்தவங்களை பற்றி கேவலமாகவும் அசிங்கமாகவும் பேசுனா அதுக்கு நிறைய தண்டனைகள்லாம் இருக்குது. இதை பற்றி த்ரிஷாவை சும்மா விட போகிறதா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க எந்த அளவுக்கு கேவலமாக போகிறாங்க பாருங்கள். தான் வளரணும் அப்படின்றதுக்காக இவங்க எந்த அளவுக்கு கீழ்த்தரமான வேலைகள்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷா வந்து அவங்களோட எக்ஸ் தளத்தில் வந்து கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. என்னுடைய வக்கீல் அதாவது வந்து வக்கீல்கள் வந்து அட்வொகேட் வந்து இதுக்கான தக்க பதிலடி கொடுப்பாங்க, அவங்க மேலே கேஸ் போடாமல் விட மாட்டான் அப்படின்ற மாதிரி த்ரிஷா பொதுத்தளத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பெண்ணாக யோசிச்சு பாருங்களேன், அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அவங்க யாரோட வம்பு தும்புக்கும் போகிறதில்ல, அவங்களோட வேலையை அவங்க சின்சியராக பார்க்குறாங்க. யாரை பற்றியும் எங்கேயுமே ஒரு வார்த்தை கூட அவங்க கேவலமாக பேசுறது இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. டீசெண்டான ஒரு ஒரு பெண்மணி அவங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் த்ரிஷாவை. ஏன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அவங்களோட நிர்வாண வீடியோக்கள் வந்துச்சு. இவங்க லவ் பண்ணுறாங்க, அவங்கள லவ் பண்ணுறாங்க, இவங்க கூட ஹோட்டலுக்கு போனாங்க, இந்த நடிகர் கூட ஹோட்டல் போனாங்க, அந்த நடிகர் கூட படுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய புரளிகள். அது உண்மையோ பொய்யோ அவங்க இஷ்டப்பட்டு போனாங்களோ போகலையோ அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம மூக்க நுழைக்குது, அது தவறான விஷயம். அவங்க போனாங்க பண்ணாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். அவங்களோட இது இல்லாமல் அவங்களோட அனுமதி இல்லாமல் ஒருத்தர் கேவலமாக பொதுத்தளத்தில் வந்து பேசுகிறது மிக மிக கேவலமான விஷயம். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஜெயலலிதா அம்மா எப்படி தனிப்பட்ட முறையில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து ஜெயலலிதா ஒரு ஆளுமையாக மிகப்பெரிய ஆளுமை அப்படின்னு ஆனாங்களோ அதேமாதிரி த்ரிஷாவும் அவங்களோட ஃபீல்டில் கிட்டத்தட்ட 25 வருஷமாக வந்து ஒரு ஃபீல்டில் ஒரு முன்னணி நடிகையாக இருக்குன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க அதுக்காக எவ்வளோ இழந்திருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ உழைச்சிருப்பாங்க. அதையெல்லாம் ஒரே நொடியில் அசிங்கப்படுத்துகிற மாரி அவங்கள இழுத்து உள்ளே விட்டு கூவத்தூர் மேட்டர் உள்ளே விட்டு அவங்கள அசிங்கப்படுத்தியிருக்குது மிக மிக தவறான விஷயம். இதை வந்து அனுமதிக்கவே முடியாது. தயவு செஞ்சு மக்களே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது 4 பேருக்கு ஷேர் பண்ணி நம்ம 4 பேர் பேசினா தான் இந்த மாதிரி நாளைக்கு யாரும் வந்து நம்ம வீட்டு பெண்களை கேவலமாக பேச நம்ம விட்டுருவோமா? நம்ம தவறே செய்யலை, தப்பே செய்யலைன்ற போது தப்பே செஞ்சுருக்கட்டுமே, அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம், அவங்களோட சொந்த விஷயம், பர்சனல் விஷயம். அதில் 3வது ஒரு மனுஷன் போய் தலையிறது மிக 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 தவறு. ஒரு நடிகைன்றதுக்கு ஒரே காரணத்துக்காக இப்படி பேசலாமா? இது இப்படி பண்ணலாமா? நீங்களே சொல்லுங்கள். இன்னொரு கூட்டம் கிளம்பியிருக்கு. ஓ த்ரிஷாவா, ஓ
ஓ நடிகையா, ஓ அப்படி பண்ணியிருப்பாங்களோ, போயிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து அதுக்கு கீழே நிறைய கமெண்ட்லாம் பார்த்தா அவங்க பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பாங்கப்பா, நடிகை தானே அப்படின்னு கேவலமான வார்த்தையில் போட்டு பேசுகிறாங்க. அது ஏன் நம்ம மக்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னு தெரியல. அது நான் எல்லாரையும் சொல்ல, சில பேர் வந்து ஒரு நடிகைனாலே அப்படி தானே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். ஒரு காலத்தில் கிசுக்கள்லாம் வந்தது, நிறைய பேர் அப்படி இருந்தாங்களா இல்லையான்னு நம்ம நேராக யாரும் போய் விளக்கு பிடிச்சி பார்த்ததில்ல. ஆனால் ஒருத்தவங்கள அப்படியே போயிருந்தாலும் அது அவங்களோட தனிப்பட்ட பர்சனல் மேட்ரு. அவங்க காசு வாங்கிட்டு போகிறாங்க, காசு வாங்காமல் போகிறாங்க. அதுக்குன்னு 25 லட்ச ரூபா கொடுத்தோடனே திருச்சா வந்துடுவாங்களாம்? அவங்க பல கோடி ரூபா சம்பாதிக்கிறாங்க, படத்துக்கு உழைச்சி சம்பாதிக்கிறாங்க. அவங்க ஏன்டா வர போகிறாங்க அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே எழுந்துக்கிட்டே இருக்குது. இப்போது சாட்டை துரைமுருகெல்லாம் கேவலமாக பேசி வச்சு செஞ்சுருக்காப்புல. அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். எனக்கு வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. மனசு வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது இந்த மாதிரிலாம் பேசும்போது. ஒரு பொம்பளை நடிகைன்றதை விட்டுருங்க, ஒரு பொம்பளையை வந்து இந்தளவுக்கு கேவலமாக நடக்காத ப்ரூஃப் இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரூஃப் இல்லாமல் அவங்கள பற்றிலாம் பேசுகிறது வந்து ரொம்ப 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 தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம வீட்டு பெண்கள் அவங்க வீட்டு பெண்களை வந்து பேச சும்மா விட்டுருவாங்களா? ஒன்றிய செயலாளராக இருக்கானா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட எம்எல்ஏ கேண்டிடேட் மாரி அந்த அளவுக்கு உயர் பதவியில் இருக்கிற ஒருத்தர் அவங்க வீட்டு பெண்ணை நான் அசிங்கமாக பேசினா விட்டுருவாங்களா? கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம தான் பிரபலம் அடையணுன்றதுக்காக இந்த மாதிரி பேசுறது மிக கீழ்த்தரமாக பேசுறதுலாம் கீழ்த்தரமான ஆட்கள் தான் அப்படி பேசுவாங்க. அவரோட மதிப்பை அவரே குறைச்சிக்கிட்டார் அப்படின்னு சொல்ல. இன்றைக்கி மன்னிப்பு கேட்டு பிரயோஜனம் இல்லை. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இதுக்கப்புறம் மக்களாகி நீங்களே பார்த்துக்குங்க. தனக்கு எதுவும் கிடைக்கல, தன்னை இப்படி கட்சி விட்டு நீக்கிட்டாங்கன்ற ஆதங்கத்தில் நீ போய் வெங்கடாச்சலத்துக்கு கூட சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுருணும், இல்லை எடப்பாடி ஐயா கூட சண்டை போட்டுருணும். அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆம்பளைக்கு அழகு. ஒரு பொம்பளை எழுத்து உள்ளே விட்டு பேசுறதுல ஆம்பளைக்கு அழகே கிடையாது. இது ஒரு கேவலமான செயல்னு கண்டனத்தை தெரிவித்து இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நான் விஸ்வா, விக்கெட் விஸ்வா. இதை பற்றி உங்களோட கமெண்ட்டை கீழே தெரிவிங்க. பாய்.